शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तम तोड़कं वाक्यकारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुकरण्यकरणे। ஆச்சாரியால் காசியில போயிட்டு இருக்கார். அவர் நிறைய சிஷ்யர்கள்லாம் அவரை தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கார். போகும்பொழுது இவர் துவாதச மஞ்சரி அப்படின்னு ஒரு 12 ஸ்லோகத்தை ஆச்சாரியால் பஜகோவிந்தத்துல ஆரம்பிச்சார். பின்னாடி வந்த சிஷ்யர்கள்லாம் அவாவாளுடைய கான்ட்ரிபியூஷனாக ஒவ்வொன்னா கொடுத்துட்டே வரான். இதுக்கு பேர் சற்பட மஞ்சரி அப்படின்னு பேரு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல 16 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்து விட்டோம். இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியது 17வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, இவர் ரொம்ப மனசு வெறுத்து பாடிக்கொண்டார். என்ன சார், இவருடைய உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, தலையானது நர உழுந்தாச்சு, அப்புறம் பல்லெல்லாம் போயிடுத்து, கையில இவரோ தண்டத்தை வச்சு போயிட்டு இருக்கார். ஆனாலும் பாருங்க, அவருக்கு இன்னும் ஆசை இருக்கு, ரொம்ப நாள் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு. இதுதான் ஆச்சரியமா இருக்கு, இப்படி இருக்கால ஜனங்கள்லாம் அப்படின்னு வருத்தப்பட்டார் ஒரு சன்னியாசி. இன்னொரு சன்னியாசி சொன்னார், இதுவாவது பரவாயில்ல சார், இவர் பாருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு முன்னாடி குளிருக்கு அக்ரே வன்னிகி, முன்னாடி நெருப்பு, அப்புறம் மத்தியானம் ஆச்சுன்னாக்கா வெயில் வருது, வெயில்ல முதுக காட்டின்னு உட்கார்ந்து இருக்கார். எப்படி உட்கார்ந்து இருக்கார், 2 முழங்கால அப்படி போட்டுட்டு அந்த முழங்கால கட்டிட்டு தன்னுடைய மோவா கட்டியை அது மேல வச்சுட்டு அப்படி குளிருக்கு உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா கைதான், கையில திருவோடு கூட கிடையாது பிக்சை எடுக்கிறது, கையிலேயே வாங்கிக்கிறார். அவ்வளவு தூரத்துக்கு சரி இவர் வந்துட்டாருன்னு பார்த்தா இவருக்கும் ஆசை இருக்கு சார். ததப்பினா முன்சதி ஆஷா பாஷா, அந்த ஆஷா பாஷத்துல இருந்து இவரையும் விட மாட்டேன்றாரு. எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு வருத்தப்பட்டார். அதை விட பார்த்த உடனே அதுல இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு ஸ்லோகம் எழுதுறாரு. பக்கத்துல ஒருத்தார், யாரு, வார்த்திகக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். வார்த்திகக்காரர்னா யாருன்னா சுரேஸ்வராச்சாரியார். ஆச்சாரியாளுக்கு 4 சிஷ்யர்கள் இல்லையா, இப்போ வசத்தியாக கருதப்படக்கூடிய சிஷ்யர் அவர்கள் 4 பேர். அதுல பத்மபாதாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒருத்தர், தோடகாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் ஹஸ்தாமலகர் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம பார்த்துருவோம். இன்னொருத்தர் சுரேஸ்வராச்சாரியார், கொஞ்சம் வயசானவராக இருப்பார். அவர் சுரேஸ்வராச்சாரியார், அவர் பெரிய மீமாம்சகராக இருந்தார். அதற்கப்புறம் வாதபிக்ஷல ஆச்சாரியால ஜெயிச்சு, அவர் ஜெயிச்ச பிறகு அவர்கிட்டயே சன்னியாசம் வாங்கிட்டு அப்படியே சன்னியாசியாக ஆயிட்டார். அவர் இப்போ இன்ஸ்பயர் ஆகி எழுதுற ஸ்லோகம் இது. குருதே கங்கா சாகர கமனம் பிரத பரிபாலனம் அதவாதானம் ஞான விஹீன சர்வமதேன முக்திம் ந பஜதி ஜன்மசதேன பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. குருதே கங்கா சாகர கமனம். பாருங்க, இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் உங்க கூட வரவே வராது. இதெல்லாம் உங்களுடைய அந்தக்கரணம் சுத்தமாறதுக்கு வேணும், யூஸ் ஆகும். வாழ்க்கையில வேணும், வசதியா இருக்கலாம், 4 பேர் உங்களுக்கு பார்த்து கை தட்டுவாங்க, உங்களுக்கு ஒரு 8 சம்பாதிக்காத ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா இந்த பிறவியிலிருந்து நீங்க தப்பிக்க முடியுமா? இந்த பிறவி மரணம் பிறவின்ற இந்த சைக்கிள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா
உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வேதாந்தம் ஒண்ணுதான். அந்த வேதாந்தத்துக்கு நீங்க சரணடையாத வரைக்கும் நீங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, எத்தனை தடவை வேணாலும் பில்கிரிமேஜ் போங்க, கங்கையில போய் குளிச்சுட்டு வாங்க, என்ன பண்ணாலும் சரி, இதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஈஸ்வர பக்தி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஆச்சாரியன் கிடைப்பார். அந்த ஆச்சாரியன் மூலமாக ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் முக்தியானது ஏற்படும். முக்தி வேணும்னா ஞானம் தான் பிரதானமே தவிர இதெல்லாம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை சொல்வதற்காக வார்த்திக ஆச்சாரிய சொல்ற, குருதே கங்கா சாகர கமனம். கங்கா சாகர் அப்படின்னா கங்கையே ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னாக்கா வாரணாசியில அவ்வளோ பெரிய கங்கை இல்லையா? அப்படி இருக்கு. இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க, கங்கையும் சாகரமும் போகக்கூடிய இடங்கள்லாம் சங்கமம்னு பேரு. அந்த சங்கமத்துல போய் ஸ்நானம் பண்ணணும், அதுதான் ரொம்ப விசேஷம். இப்படி எல்லாம் மனசுல அவர்கள்லாம் அங்க சொல்லியிருக்கு, இங்க சொல்லியிருக்கு, தர்மசாஸ்திரம் அப்படி சொல்றது இப்படி சொல்றதுன்னு சொல்லி அவன் என்ன தன்னுடைய வாழ்க்கையினுடைய எய்ம் என்ன தெரியுமா நினைச்சுட்டு இருக்கான்? நம்ம போய் கங்கா சாகரத்துல போய் குளிச்சுட்டு எல்லா கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம்னாக்க அவ்வளவுதான் நம்மளுடைய கடமை. அப்படி போய் கங்கையில போய் குளிச்சுட்டு வந்துட்டோம்னாக்க அது போதும் அப்படின்னு ஒண்ணும் நடக்காது அப்படின்னு. என்ன, நீங்க என்னதான் கங்கா சாகரத்துல போய் குளிச்சு கர்மாக்களை பண்ணாலும் என்ன உங்களுக்கு நல்லது வேணா நடக்கும், இல்லைன்னு சொல்ல. லௌகிக்கத்துல நல்லா இருப்பேங்க, உங்க பசங்க எல்லாம் உங்க சொல் பேச்சை கேட்பாங்க, ஒரு மரியாதையோட மட்டோட இருக்கலாம். ஆனால் முக்திக்கு அது வழியான்றதுதான் கேள்வி. அது முக்திக்கு வழி அல்ல. நீங்க என்னதான் கங்கா சாகரம் போய் ஸ்நானம் பண்ணாலும் அது முக்திக்கு வழியாகாது. சரி, இல்ல சார் அவர் விரத பரிபாலனம் எல்லா விரதங்களும் பண்ணுவார் சார். அவரு கார்த்திகை விரதம் என்ன, ஏகாதசி விரதம் என்ன, உமாசங்கர விரதம் என்ன, எல்லா விரதமும் பண்ணுவார் சார். அணைய எல்லா விதத்தையும் விருத்த பரிபாலனம், அதுவும் எப்படி பரிபாலனம் பண்ணுவார்? நழுவாம பண்ணுவார் இல்லையா? ஒரு கொலை கண்டுபிடிக்க முடியாது, நழுவாமல் நடத்துவார். அது மட்டும் இல்ல சார், அதவா தானம் நிறைய பேருக்கு கொடுப்பார், சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுப்பார். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவார். நிறைய பேர் யார் யாரு கஷ்டம்னு சொன்னாலும் அவளுக்கு எல்லாம் கொடுப்பார். இதெல்லாம் வசதி இல்லையா சார் அப்படின்னாரு. எல்லாம் வசதி தான்பா. லௌகீக வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வரத்துக்கு வசதியை தவிர பிறவியை நீங்க தடுப்பதற்கு இதெல்லாம் யூஸ் ஆகுமா? இந்த கங்கா சாகர தீர்த்த யாத்திரை பண்றதோ, இந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறதோ, அல்லது தானங்கள் பண்றதோ, இதெல்லாம் உங்களுக்கு முக்திக்கு வழி இல்லை. முக்திக்கு ஒரே ஒரு வழிதான், ஞானாதேவது கைவல்யம். வேதம் வெரி கிளியர். ஞானத்தினால மட்டுமே உங்களுக்கு முக்தியானது ஏற்படும். ஞான விஹீனனா இருந்தான்னாக்கா ஒன்னும் கிடையாது அப்படின்ட்டார். ஞான விஹீனஹா சர்வமதேன. ஞானம் இல்லைன்னு வச்சுங்க, ஞானம் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை. அவனால ஒன்னும் அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா? இது மொத்தம் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சர்வமதேன, எல்லா மதங்களிலும் எல்லா அபிப்பிராயங்களும் இதைத்தான் சொல்லிக்கிறது. ஞான விஹீனஹா, ஆத்ம ஞானம் இல்லாதவன் ஜன்மசதேன முக்திம் ந பஜதி. ஜன்மசதேன 100 பிறவி எடுத்தாலும் அவனுக்கு முக்தின்றது நிச்சயமா கிடையாதுன்ட்டான். இதே ஒண்ணுதான் வழி. அது பகவத்கீதையில ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். அபிச்சேதசி பாபேப்யா சர்வேப்யா பாபகிருத்தமஹ சர்வஜான ப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யதி. அபிச்சேதசி பாபேப்யஹ சர்வேப்யः பாபகிருத்தமஹ சர்வம் ஞான ப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யதி. நீ எவ்வளவு பாவம் பண்ணவனாக வேணாலும் இரு, இந்த லோகத்துல சகல பாவிகளுக்கும் முதல்வனாக வேண்டுமானாலும் நீ இரு. ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதாந்தம் அப்படின்னு ஒண்ணுக்குள்ள எப்படியோ நீங்க வந்துட்டீங்க பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தினால. அந்த ஞானம் அப்படின்னு ஒரு ஓடம் இருக்கு, அது பகவான் கொடுத்திருக்கார் நமக்கு. ஞானம் அப்படின்னு ஒரு ஓடத்தை கொடுத்திருக்கார். அந்த ஓடத்தை நீங்க ஏறிட்டீங்கன்னாக்க இந்த பாபங்களை எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி அக்கறைக்கு போய் மோட்சத்தை அடையணும். அதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னார்.
இந்த பிறவி பெருங்கடலை நீந்தத்துக்காகத்தான் நமக்கு இன்டலெக்ட்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. இந்த பெருங்கடலை நீங்கணும்னா அதுக்கு ஒரே வழி வேதாந்தமும் ஞானமும் தான் ஒரே வழி. அது இல்லாதீங்க நான் கங்கா சாகர கமனத்துக்கு போய் ஸ்நானம் பண்றேன் சார், தீர்த்த யாத்திரை பண்றேன், பிரயோஜனம் இல்லப்பா சார். எல்லா விரதமும் அனுஷ்டானம் பண்ண என்ன பக்தி தெரியுமா சார், எனக்கு இவ்வளவு பூ போட்டு பண்ணுவேன் சார், ஒரு தெரியும், பிரயோஜனம் இல்லப்பா சார். நிறைய தானங்கள்லாம் கொடுப்போம் சார், இதை விட நீங்க என்ன சார் எதிர்பார்க்கறீங்க? இது எல்லாமே ரைட்டு. இந்த ஊருக்கு உங்களுக்கு 4 பேர் நல்ல பேர் கிடைக்கும், அவ்வளவுதான் கிடைக்குமே தவிர பிறவியிலிருந்து நீங்க தப்பிக்க முடியுமா? இன்னொரு தடவை அம்மா வயிற்றுக்குள்ள போகாம இருக்க முடியுமா? இதுக்கெல்லாம் அந்த பவர் கிடையாதுப்பா. ஞான விஹீனஹா, ஞானம் இல்லாதவனுக்கு பிறவியிலிருந்து விடுபடவே முடியாது. இது சர்வமத அபிப்பிராயம், சர்வமத்தேன. அதனால முக்தியானது, விடுதலையானது, இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலையாகி நம்ம இன்னொரு தடவை பிறக்காமல் ஆகணும் அப்படின்னு பண்றோம்னாக்க ஒரே வழி ஞானம்தான். இந்த ஞான விஹீனஹா, இந்த ஆத்ம ஞானம் இல்லாதவன் ஜென்ம சதேன 100 ஜென்மா எடுத்து இந்த காரியங்கள்லாம் பண்ணாலும் திருப்பி 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 இங்கேயே சுழண்டுட்டு இருப்பீங்களே தவிர, இந்த உலகத்திலேயே சுழண்டுட்டு இருப்பீங்களே தவிர இதுல இருந்து விடுபட முடியாது அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார், அவருக்கு சுரேஸ்வராச்சாரியாருக்கு மரியாதையா வார்த்திகக்காரர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவர் வார்த்திகம் எழுதினார். வார்த்திகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்லோக வடிவுல அந்த பாஷ்யத்துக்கு முக்தானுக்த குருப்த சிந்தனம் வார்த்திகம் அப்படின்னு பேரு. ஆச்சாரியார் சொன்ன விஷயங்களை புரிய வைக்கணும், சொல்லாமல் அவர் விட்டுருந்தான்னா அதையும் சொல்ல வைக்கணும் இல்லையா? இப்படி ஸ்லோக ரூபமாக எழுதணும். இப்படி அவர் என்ன பண்ணார், தைத்திரிய உபநிஷத்துக்கும் பிருகதாரண்யக உபநிஷத்துக்கும் வார்த்திகம் எழுதினார். பிருகதாரண்யக வார்த்திகம், தைத்திரிய வார்த்திகம் அப்படின்னு 2. அது எப்படி பண்ணார், அந்த சின்ன உபநிஷத்துக்கு அவர் ஒரு 10,000 ஸ்லோகத்துல எழுதினார் தைத்திரிய வார்த்திகம். அது ஒரு 20,000 ஸ்லோகம் பிருகதாரண்யக வார்த்திகம் எழுதினார். இப்படி எழுதினதுனால அவருக்கு வார்த்திகக்காரர்னு பேரு. அவர் தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னதாக நம்பப்படுகிறது. நம்ம கையில எதுவும் எவிடன்ஸ் கிடையாது, நம்பப்படுகிறது. அவர் என்ன கங்கா சாகரத்துல போய் நீ என்ன தீர்த்த யாத்திரை பண்ணாலும் விரதங்களை பண்ணாலும் ஞானம் இல்லைன்னாக்க இல்லையா, நீ 100 பிறவி எடுத்தா கூட முக்தியானது கிடைக்காதுப்பா. அதனால நீ இந்த பிறவியில யூஸ் பண்ணிக்கீங்க, இதான் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு, இப்பவே வேதாந்தத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்துல ஒரு பஞ்சு டைலாக் ஒண்ணு கொடுத்தார். வாழ்க்கையில மறக்க முடியாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. தஸ்மாத் கேவலாத் ஞானாத் மோக்ஷா. கேவலம் வெறும் ஞானத்தினால மட்டும்தான் இந்த மோட்சமானது கிடைக்கப்படும். வேற எதுனாலையும், எந்த கர்மாவனாலையும், பக்தியினாலையும், உபாசனையினாலையும், பஜனையினாலேயோ எதுனாலையும் உங்களுக்கு கிடைக்காது. கேவலம் ஞானாதேவ முக்திஹி ஏஷஹா அர்த்தஹா நிச்சிதஹா கீதாசு உபனிஷத் சர்வோபனிஷத்சு. என்ன தைரியமா எழுதவ, எல்லா உபனிஷத்துலயும் எல்லா கீதையிலையும் சொல்லியிருக்கிறது இந்த ஒரு கேட்சி பாயிண்ட் தான். ஞானத்தினாலதான் முக்தி வருமே தவிர வேதாந்த ஞானேனைவ, அதுவே என்ன உபனிஷதைக கம்யம் அப்படின்னு வேற சொல்றது வேதமானது. உபனிஷத்தினால மட்டுமே அறியக்கூடியதான ஒரு தத்துவமாக இருக்கிறதுனால அதுதான் வசதி. இந்த தீர்த்த யாத்திரை, விரதங்கள் பண்றது, தானம் கொடுக்கறது, இதெல்லாம் ஞானம் இல்லாம இதெல்லாம் பண்ணி பிரயோஜனமே இல்லப்பா. 100 பிறவி எடுத்தாலும் இதெல்லாம் விடிவு காலம் உனக்கு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன உடனே இன்னொருத்தர் இன்ஸ்பயர் நித்யானந்தர் அப்படின்னு இவரை பத்தி கேள்விப்படலாம். நித்யானந்தர்னு ஒரு சிஷ்யர் இருந்ததாக தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, சுரமந்திர தரு மூல நிவாசா ஷய்யா பூதலம் அஜினம் வாசஹ சர்வ பரிகிரஹ போக தியாகஹ கஸ்ய சுகம் ந கரோதி விராகஹ. சுரமந்திர தரு மூல நிவாசஹ. சுர அப்படின்னா என்ன அர்த்தம், தேவர்கள். அதுக்கு ஆப்போசிட் ராட்சசர்களுக்கு அசுரர்கள் அப்படின்றது. சுர அப்படின்னா என்ன அர்த்தம், தேவர்கள். மந்திரம் அப்படின்னா தேவாலயங்கள் இல்லையா, தேவர்கள் இருக்கக்கூடிய ஆலயம். சுரமந்திரம்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மா விஷ்ணு சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய, அம்பாள்னு சொல்லக்கூடிய தேவாலயங்கள். இந்த தேவாலயங்கள் இல்லையா, அங்க போய் வாசம் செய்யலாம். அப்புறம்
தரு மூல நிவாசகா, மரத்தடி. தரு அப்படின்னாக்கா மரம், மூலம்னா மரத்தடி. அந்த மரத்தடியில வாசம் செய்யறது, தேவாலயங்கள் இருக்கட்டும், மரங்களுக்கு அடியில வாசம் செய்யறது. அப்புறம் எங்க படுத்துப்பான் அப்படின்னா பெட்டு கிட்டலாம், ஷையா, ஷையானா படுக்க, ஷையா பூதலம் அப்படி கைய வச்சுட்டு ஜம்முன்னு பூதளத்துல படுத்து கொண்டிருப்பார். அவர் எங்க தெரியுமா உட்காருவாரு, கையில ஒரு மான் தோல் வச்சிருக்காரு. தீட்சையெல்லாம் இங்கே அந்த மான் தோலுக்கு ஒரு விசேஷம், அதுல உட்கார்ந்து தான் ஜபம் பண்ணுவார். என்ன அப்படி ஒரு விசேஷம். வாசகா அஜினம், அஜினம் வாசகா. அஜினம் அப்படின்னாக்க கிருஷ்ணாஜினம் அப்படின்னு பேரு. மான் தோல் இல்ல புலித்தோல்ல வச்சுட்டு உட்காரலாம். இப்படி அஜினத்துல உட்கார்றது, இப்படி உட்கார்ந்து கொண்டு சர்வ பரிகிரக, யார் கையிலையும் பரிகிரகம், கை நீட்ட மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, ஐ வில் நாட் அக்செப்ட். என்ன, எனக்கு ஆப்ளிகேஷனுக்கு போக மாட்டேன். யார் எனக்கு உதவினாலும் எதுவும் வாங்க மாட்டேன். இவர் என்ன எனக்கு உதவுறது, ஐ டோன்ட் நீட் எனிதிங். என்ன, நான் வேணா பசியோட வேணா இருப்பேனே தவிர அப்படியெல்லாம் கையில எல்லாம் வாங்க மாட்டேன். இல்ல மேக்சிமம் சாப்பாட்டுக்கு மாத்திரம் வேணா வாங்குவோம். அதுக்கு மேல என்னுடைய லக்ஸரிக்காக ஒரு பைசா ஒருத்தர்கிட்ட வாங்க மாட்டேன், இல்லையா? சர்வ பரிகிரக போகம், சர்வ பரிகிரகம், பொருள்கள் அனைத்தையும் அனுபவிப்பதை, வாங்குவதையும் போகம் அனுபவிப்பதையும் விட்டு விடுதல், தியாகா. இதுக்கு பேர் தான் வைராக்கியம் அப்படின்னு பேரு. இப்படி வைராக்கியம் ஒருத்தனுக்கு வந்துருத்தையானால் அவனுக்கு இருக்கிற சுகம் பாக்கி யாருக்கும் கிடையாது. எல்லாருக்கும் பாருங்க எத்தனை கஷ்டம் பாருங்க. கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க ஆபீஸுக்கு, யூ ஆர் ஃபோர்ஸ் டு பி சின்சியர் டு தம். வேற வழி இல்லையா, கை நீட்டி வாங்கிட்டீங்க. ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யறீங்க, ஒருத்தர் ராத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, ஃபோர்ஸ். அங்க போனீங்கன்னா அவ சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஃபோர்ஸ், மாட்டிட்டீங்க, அவ்வளவுதான். அது சொல்றதெல்லாம் கேட்கணும். இப்படி உலகத்துல எங்க போனாலும் உங்களுடைய தவறுனால ஒரு காரியத்தை செய்து விட்டீர்களே ஆனால் நீங்க அது வரைக்கும் சிறை கைதியாகத்தான் இருக்க முடியுமே தவிர வெளில போடாது. ஆனா அப்படி கோமல கௌபீனவந்தகா கலுபாக்யவந்தகா அப்படின்னு ஆச்சாரியார். கௌபீனத்தை வச்சுட்டு எதுவும் எனக்கு வாண்டான்னு போறான் பாருங்க ரோட்ல, அவனுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கு? அவன் வைராகி, இல்லையா? விராகம் அப்படின்னா வைராகினா எதுலயும் பற்று இல்லை, பணமும் வேண்டாம், எதுவும் வேணாம், சர்வ பரிகிரகத்தையும் தியானம் பண்ணவர் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய விராகா கஸ்ய, இந்த விராகம் ஆசையின்மை அப்படின்றது கஸ்ய சுகம்னா கருது. யாருக்குதான் சார் சுகத்தை கொடுக்காது? சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும். அவன் தான் கலு பாக்யவந்தகா கௌபீனவந்தகா. இந்த கோமணம் கட்டின்னு உட்கார்ந்தார் ரமணர், உட்கார்ந்தாரு பாருங்க திருவண்ணாமலையில, ஜம்முன்னு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்தார். எத்தனை வருஷம், 1950 வருஷம் வரைக்கும், இல்லையா? அப்படி இருந்தா சின்ன வயசுல பையனா இருக்கும் பொழுது நேர வந்துட்டாரு திருவண்ணாமலைக்கு. வந்தவர் அவ சித்தப்பாவோ மாமாவோ சொன்னார், ரொம்ப வசதியான கோவில் அப்படின்னு. அதை நம்பி நேர வந்தார். வந்தவர் என்ன தோணிதான், கையில இருக்கிற ரூபாவுக்கு அவனை போய் ஹேர் கட் பண்ணிட்டார், மொட்டை அடிச்சார். நேர கோவிலுக்குள்ள போனார். கோவிலுக்குள்ள பாதாள விநாயகர்னு ஒரு கோவில் இருக்கு, அங்க இறங்கி. அப்பெல்லாம் சிதிலமா இருந்தது, இப்பெல்லாம் அது மாறி போச்சு. அப்பெல்லாம் கோவில்ல யாரும் வரமாட்டாங்க. அந்த கோவில்ல யாருமே, அதுல போய் உட்கார்ந்து இந்த பையன் உட்கார்ந்து இருக்காரு. அது பாட்டுக்கு காத்தால வரவா பார்த்திருக்கான், இந்த பையன் ஏதோ ஜபம் பண்ணியிருக்கான்னு விட்டாங்க. அடுத்த நாள் பாக்குறாங்க இந்த பையன் உட்கார்ந்துட்டே இருக்கான், நகரவே இல்லை. மேலெல்லாம் ஃபுல்லா பூச்சி எல்லாம் இருக்கு, மேல ஒட்டடை எல்லாம் இருக்கு. அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து, என்னப்பா நீ இப்படி உட்கார்ந்து இருக்கியப்பா, 2 நாளா அன்ன ஆகாரம் இல்லாம நீ உட்கார்ந்து இருக்கியப்பா, நீ வாப்பா அப்படின்னு அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு, அப்படியான சந்தோஷமா, அப்படிதான் ஆமா இங்க வந்தேன், என்னை மறந்தேன், இங்கேயே உட்கார்ந்துருக்கேன்னு அப்படி பண்ணி, இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லி அங்கேயே பக்கத்திலேயே ஒரு இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுதான் இன்னைக்கு ரமண ஆசிரமம்னு ரொம்ப பெரிய இருக்க. ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷன் பால் பிராண்டன்ல இருந்து எல்லாரும் வந்தான். ஏன் அவரை பார்க்கறதுக்கு எல்லா இங்கிலீஷ்காரனையும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் ஓடி வரான். எதுக்கு? ஒரே ஆசை, ரமணாசிரமத்துக்கு போகணும், ரமணாசிரமத்துல ஒரு நாள் தங்கணும். எல்லாருக்கும் அங்க போனா அங்க பீஸ் ஆஃப் மைண்ட். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அப்படி இருக்கு. இப்படி இருக்கக்கூடியதான ஒரு இடம், இல்லையா? சுரமந்திர தரு மூல நிவாசஹா ஷயா பூதலம் அஜினம் வாசஹா சர்வ பரிகிரக போக தியாகஹா கஸ்ய சுகம் ந கரோதி விராகஹா. இந்த விராகஹா கஸ்ய சுகம், யாருக்குதான் சார் சுகத்தை கொடுக்காது இந்த அனுபவம்?
அப்படி போய் அது ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். அங்க போய் அந்த ஆசிரமத்துல அப்படி உட்கார்ந்துட்டு அப்படி வந்தான்னாக்கா அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இதுல எல்லாம் வருமா? இந்த துட்டுலயும் நம்ம என்ஜாய் பண்ற சாப்பாட்டுலயும் இதுல எல்லாம் வருமா? அப்படி போய் உட்கார்ந்து இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு அவர் சொன்னார். அவரை பார்த்த உடனே இன்னொருத்தர் போயிட்டாரு. சார், ஞானம்ன்றது ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவர் வீட்டுல இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன, ஆசிரமத்துல இருந்தா என்ன, தனியா இருந்தா என்ன, ரூம்ல இருந்தா என்ன, ஹோட்டல்ல இருந்தா என்ன, குடிசை வீட்டுல இருந்தா என்ன, இல்லையா சண்டாளனுடைய வீட்டுல இருந்தா என்ன, அதெல்லாம் அந்த ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவருக்கு எதுவுமே தெரியாது, பேதமே தெரியாது. அதனால அவர் யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீனஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. யோகத்துல இருக்கக்கூடியவரோ யோகரதோவா யோகாபியாசத்திலேயே ரமிக்கிறார். அவர் காத்தாலேருந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு ரமணராட்டம். அப்படி உட்கார்ந்தான்னாக்கா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒன்னும் பசி தாகம் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இல்ல போகத்துல இன்னொரு கேட்டகரி ஞானம் வந்தவர். ஆனா இவர் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, சதாசரமா எதையாவது தின்னுட்டு இருக்காரு, அப்படி போறாரு வராரு, கலந்துக்கிறாரு, கோவில் திருவிழாக்கள் எல்லாம் கலந்துக்கிறாரு, அப்படி போறாரு இப்படி போகத்திலேயே ரமிக்கிறவர் மாதிரி காணப்படுகிறார். சில பேர் என்ன பண்றாங்க, 4 பேரோட பேசிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு அப்படியே. ஆனா அவளுடைய மனசுக்குள்ள அந்த பிரம்ம சிந்தனை இருந்துட்டே இருக்கும். வெளியில தான் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்ப எப்படி இப்ப நமக்கு நாம ஆம்பளைன்றதை நம்ம அப்பப்போ சொல்லிக்கிறோமான்னு நம்ம இல்லையா. சார் நான் ஆம்பளை சார், நான் ஆம்பளை சார், நான் பிராமணன் சார், நான் பிராமணன் சார்னு சொல்லிக்கிறோமா, அது பாட்டுக்கு நம்ம கையில இருக்கு இல்லையா. அங்க போயிட்டே இருக்கோம், நம்மள அறியாமே அப்படி போறோம். கோவிலுக்கு போறோம், போனோடனே ஆடவர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு, ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள்னு போட்டிருக்கு. நம்மள அறியாமையே நேர போய் அந்த ஆண்கள் கிட்ட போய் கேட்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஞானிகள் நானே பிரம்மன் நினைச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள எல்லா காரியத்தையும் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அவர்கள் ஞானத்திலேயே தான் இருப்பாங்க. அவர்களுடைய இந்த போகத்துல இருக்கவர்கள், யோகத்துல இருக்கக்கூடியவர்கள், சங்கத்துல இருக்கக்கூடியவர், சங்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் மாதிரி இல்லாம இவர்கள் பரே பிரம்மணத்துலதான் ரமித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு சங்கரதோவா சங்கவிஹீனோவா, சங்கத்துல இருந்தாலும் சரி, யாரும் இல்ல தனியா இருந்தாலும் சரி, அவர்கள் ஜாலியா இருப்பாங்க, என்ஜாய். அவளுக்கு ஒண்ணு தேவையே இல்லை, தனியா ஏகாந்தே சுகமாசியதாம். ஆச்சாரியால் சாதன பஞ்சகத்துல நமக்கு சொல்லி கொடுத்தாரு, தனியா இருந்து பழகுங்க, ஏகாந்தே சுகமாசியதாம், சுகமாக இருந்து கொள்ளலாம். இதையும் பழகணும், 4 பேரோட இருக்கவும் பழகணும் இல்லையா. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டார், 5 ஸ்டார் ஹோட்டல் அவாத்துல கம்ஃபர்டபுளா இருக்கு, அங்கேயும் படுத்துக்க தெரியணும். ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டார், அவாத்துல குடிசைதான், கீழே தான் படுத்துக்கணும் அப்படின்னா சரி அங்கேயும் படுத்துக்கிறா வாங்க. இதுதான் இந்த இந்த சமநோக்கு இருக்கிறத, இவர்கள் தான் ஞானிகள். அவர்கள்லாம் எங்க ஏன் ஞானிகள்னு சொல்றீங்க, அவர்கள் எப்பொழுதும் யஸ்ய சித்தம் பிரம்மணி ரமதே, யாருடைய சித்தமானது பிரம்மத்திலேயே இருக்கிறதோ, யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் அப்படின்னாரா ஆச்சாரியார் இல்லையா. அவளுடைய சித்தமானது மனசானது பிரம்மத்திலேயே இருந்து கொண்டது. அப்படி இருக்கக்கூடிய அவன் சகா, இப்படிப்பட்ட அந்த ஞானியாக இருக்கிறவர்கள் அவருடைய சந்தோஷத்துக்கு இணை உலகத்துல ஏதாவது சந்தோஷம் இருப்பான். நந்தத்தி நந்தத்தி நந்தத்தியேவ, ஆனந்தமாக இருக்கிறான், ஆனந்தமாக இருக்கான், ஆனந்தமாகவே இருக்கிறான் அப்படின்ட்டார். நந்தத்தி 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 ஏவ, அவருக்கு சந்தோஷமே சொந்தம். அவர் காசு வேண்டாம், பணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாம் பகவான் அளக்கிறான், ஜம்முன்னு இருக்கார். சதா சர்வகாலம் வேதாந்தத்துல இப்படி படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு அந்த பிரம்மத்தையே நினைத்து கொண்டு அதே நிலையில உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு அவர் இன்ஸ்பயர் ஆனார். இன்னொருத்தர் இருக்கார், திருடபக்தர் அப்படின்னு ஒரு விஷயம். அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப வசதி. பகவத்கீதையிலேயே இந்த பஜகோவிந்தத்துல சில ஸ்லோகங்கள்லாம் நம்ம மறக்கவே கூடாது, அப்படியே மனப்பாடமா விஷயம். அப்படிப்பட்ட ஸ்லோகம் ஒண்ணு எழுதின, பகவத்கீதா கிஞ்சித் அபீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா
சகிருதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா பகவத்கீதா கிஞ்சித் அதீதா. ரொம்பலாம் எல்லா ஸ்லோகங்களும் மனப்பாடம் சொல்ல சார். பகவத்கீதா மகாத்மியத்திலேயே என்ன சொல்லியிருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் பாருங்க, ஆனா நிச்சயமா அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி படிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க படிச்சீங்க. அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அப்படின்னா ஒரு ஸ்லோகம் பண்ணா பாரு. பரித்ராணாய சாதூனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. இந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றுத்தையும் அப்படியே பகவத்கீதா ஸ்லோகங்கள் நம்ம கையில இருக்கணும். அசோச்யானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதாசூன நானுஷோச்சந்தி பண்டிதாக. எப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் பகவத்கீதையில. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு மணி, ஏதாவது ஒரு மணி. கிஞ்சித் ஆச்சாரியார் சொல்றாரு பாருங்க, பகவத்கீதா கிஞ்சித் கொஞ்சம் அதீதா, கொஞ்சம் படிச்சா போதும்பா. பகவத்கீதை கொஞ்சமாவது அத்தியாயனம் பண்ணியிருக்கணும்பா. அதே மாதிரி கங்கையினுடைய கிரேட்னஸ் தெரியணும் சார். வாழ்க்கையில என்ன இப்போ நம்ம அச்சீவ் போறோம், நேர ஒரு ரிஷிகேஷ் போக வேண்டாமா, ஹரித்வார் போக வேண்டாமா, வாரணாசி போக வேண்டாமா, கல்கத்தா போக வேண்டாமா, அந்த கங்கையில குளிக்க வேண்டாமா இல்லையா? அந்த கங்கையில குளிச்ச அந்த கொஞ்சம் அந்த கங்கத்தினுடைய கங்கா ஜல லவ ஒரு லேசம், ஒரு டிராப், ஒரு பிந்து சார். கங்கா ஜல லவ கணிக்கா இல்லையா, ஒரு தெவலையாவது பீதா குளிக்கணும். அது இல்லைன்னாக்க என்ன வாழ்க்கை இது? பகவத்கீதை படிக்கல, கங்கான்னா என்ன தெரியாது, அதனுடைய வேல்யூ தெரியாது, அதனுடைய பண்ணிட்டா இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்கிறாரு இவரு. இதெல்லாம் பண்ண உடனே கங்கா ஜலலவ கணிகா பீதா. சரி, ஒரு தடவையாவது மனசை விட்டு சகிருதபியேன இல்ல சகிருதபி ஒரு தடவையாவது ஏன யார் ஒருவனால் முராரி சமர்ச்சா. முராரி கோவிந்தன் கிருஷ்ணன், கிருஷ்ணன் பூஜை ரொம்ப இல்ல. ஒரு தடவை அவர் என்ன கேட்டார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பகவான் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு ஆடம்பரமா உன்னை நான் என்ன பால் அபிஷேகமா கேட்டேன். நான் பத்திரம், ஒரு பத்திரம், ஒரே ஒரு துளசி எங்க எந்தாவது பக்தியா எடுத்துன்னு வந்து என் தலையில வைப்பா அந்த சாலி கிராமத்துக்கு மேல, அது போதும். பத்திரம் சிங்குலர் ஞாபகம் வச்சுக்க. பழம், ஒரு பழம், ஒரு திராட்சை பழம் கிடைக்காது அவனுக்கு ஆத்துல உலர்ந்த திராட்சை, அது போதுமே எனக்கு நைவேத்தியம் பண்றது. பத்திரம் பழம் புஷ்பம், ஒரு புஷ்பம் தலையில வைங்க, அது போதும். உங்களை நான் ஒண்ணு போய் முழமா வாங்கிட்டு வந்து 4 பேருக்கு கைத்தட்டல் வாங்கணுன்றதுக்காக அப்படி பாட்டுக்கா சாஸ்திரநாமம் பண்றேன் அது பண்றேன்ற இதெல்லாம் வேண்டாம். ஒரு புஷ்பம் கிடைக்காதா உங்களுக்கு, அதை போடுங்க எனக்கு. என்ன பத்திரம் புஷ்பம் பழம் தோயம். அப்புறம் தோயம், கொஞ்சம் ஆத்துல ஜலம் இருக்குமோ இல்லையோ, 1 ஸ்பூன் இருக்குமோ இல்லையோ உங்க உத்தரணி ஜலம், அது என் தலையில விடுங்க. டெய்லி காத்தால எழுந்துங்க, எல்லா காரியத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு என் தலையில ஒரு புஷ்பம், ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுங்க, ஒரே ஒரு துளசியை மேல வைங்க, ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான் உங்களை யார் வேண்டானது. ஆனா எது இம்பார்ட்டன்ட், யோமே பக்தியா, என் மேல பக்தியோட கொடுக்கணும். அதுதான் நான் பாக்குறேனே தவிர ஐ டோன்ட் see the quantity, I see only the quality. அந்த அன்போட நீ போடுற பாரு, பக்தியா பிரயச்சி, யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தியா பக்தியோட இருக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாரு. யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு. அத மாதிரி கொஞ்சம் இல்லையா, சகிருதபியேன முராரி சமர்ச்சா. இப்படி கிருஷ்ண பூஜைக்கு அந்த கிருஷ்ணனுடைய என்ன சாலி கிராமத்துல அப்படி முராரி அப்படின்னா முரண் எனக்கூடிய எதிரி முராரி, அவனை வென்றவர். அதனால அவருக்கு முராரி அப்படின்னு பேரு, கோவிந்தன் அப்படின்னு பேரு, கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு பேரு, மகாவிஷ்ணுன்னு பேரு இல்லையா. அது சொல்றாரு, சகிருதபியேன முராரி சம் அர்ச்சா. அந்த சம்
சம்யக் அப்படின்னு அர்த்தம். சம் அர்ச்சா அப்படின்னா சம்யக். சம்யக்னா என்ன? பக்தியோட 100% பக்தியோட கொஞ்சம் சகந்து ஒரு தடவை நீங்க அர்ச்சனை பண்ணா போதும். அப்படி பண்ணீங்கன்னா என்ன? கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சா. அவனுக்கு இல்லையா, தஸ்ய யமேன ந சர்ச்சா, ஒரு நாளும் அவனுக்கு யமனோட சர்ச்சையே கிடையாது, தகராறே கிடையாது. அவன் கவலையே பட போறான். பகவான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவனை பார்த்து அப்படி தூக்கத்திலேயே அவனை சாகர மாதிரி பண்ணி ஜம்முன்னு பண்ணி விடுவார். என்ன, அவனுக்கும் யமனுக்கும் தகராறே கிடையாது. என்ன, அன்பா கூட்டுன்னு போயிடுவார் வந்து. அப்படி இருக்கும். எப்போ ஒரு தடவை அந்த முராரிக்கு நீங்க வாழ்க்கையில ஒரு தடவை அப்படி அன்போட அர்ச்சனை பண்ணுங்க. கொஞ்சம் பகவத்கீதாவை வாசிங்க, கொஞ்சம் கங்கா ஜலத்துல போடுங்க. இவ்வளவுதான் சார். இதுதான். இதுக்கு மேல உங்களை எதுவுமே கேட்கலையே. இது பண்ண முடியாதா? இதை பண்ணிட்டீங்கன்னா சரியா போச்சு, இந்த ஜென்மாவை ஜெயிச்சுட்டாள் அப்படின்னு ஒரு சன்னியாசி சொல்றார். பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருத பியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா. ஏன் சார் பகவத்கீதைக்கு இப்படி ஒரு விசேஷம் கொடுக்குறார் அப்படின்னாக்க, பகவத்கீதையில அப்படி என்ன அப்படின்னாக்க, சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. இந்த கீதாமிருதம்ன்றது என்ன தெரியுமா? அது ஏன் அமிர்தமா சொல்லி வச்சு தலையில தூக்கி வச்சு இந்த பகவத்கீதை 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 ஆடுறாள் அப்படின்னா, சர்வோ உபனிஷதோ காவஹா, இந்த எல்லா உபனிஷத்தையும் நீங்க இமேஜின் பண்ணுங்க. இட் இஸ் லைக் அ கவ். எல்லா உபனிஷத் அப்படி இருக்கு, ஒரு கவ்வா. அதுல கிருஷ்ண பரமாத்மா வந்தார். யாரு? உபனிஷத் இங்க கவ், இங்க இடப்பையன் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அவர் வந்து என்ன பண்றார்? பாலை கறக்கிறார். பக்கத்துல கண்ணுக்குட்டி ஒண்ணு இருக்கு. அது யார் அந்த கண்ணுக்குட்டி? வச்சன் இல்லையா? அந்த இடையனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா சர்வ உபனிஷத் என்ற பசு இருக்கு. அந்த பசுல பால் கறக்க வராரு. அதுக்கு அந்த குழந்தைய பார்த்தாதானே பால், வாத்சல்யத்தினாலதான் பால் சுரக்கும். அம்மாவுக்கு எப்ப பால் சுரக்கும்? குழந்தையை பார்த்தாதானே பால் சுரக்கும். அதனால கன்றாக அங்க பக்கத்துல நிக்க வச்சார் அர்ஜுனனை. அக்கா நிக்க வச்ச உடனே அந்த உபனிஷத்தினுடைய மில்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜம்முன்னு பெருக்கு எடுத்துன்னு வருது அம்மா மாட்டினுடைய மடியில. அதுல தோக்தா அப்படி போய் அது இந்த கீதா அமிர்தத்தை கிருஷ்ண பரமாத்மா அப்படி எடுத்து அதை நமக்கு கீதையாக கொடுத்தார் இல்லையா? எல்லா உபனிஷத்துகளும் பசுக்கள், அவைகளை கறக்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா. அந்த பசுக்களினுடைய கன்று அர்ஜுனன். அந்த பசுல கறந்த பால் என்ன? கீதை. இந்த பாலை குடிப்பவர்கள் வித்வான்கள், பிறவி பயனை தாண்டுகிறார்கள். ஒரே ஒரு வழி இல்லையா? பகவத்கீதையை படிக்கிறது தான் ஒரே வழி. இப்படி கீதை தான் ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதுறார். பகவத்கீதா அப்படின்றதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கூட? கீதா சாஸ்திரம் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம். சமஸ்த வேத சாஸ்திரத்தினுடைய சாரத்தை ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாருப்பாரு அந்த பகவான். எங்க போய் எத்தனையோ 1180 சாக, ஒரு சாகம் படிக்கிறதுக்கு 12 வருஷம் 13 வருஷம் ஆகும். 1180 சாகையை எங்க படிக்கிறது? நமக்கெல்லாம் ஏது பார்த்தாரு ஆச்சாரியார். ஐயோ, இப்படி எல்லாம் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சாரத்தை அப்படி எடுத்தார். அப்படி வியாசர் மூலமா அதை நமக்கு கொடுத்துறார். அதுவும் எங்க பேட்டில் ஃபீல்டுல அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். அப்படி பண்ணதுனால அந்த பகவத்கீதைக்கு அவ்வளோ வேல்யூ ஆனது இருக்கு. சமஸ்த வேதங்களுடைய சாரமாக இருந்து ஜென்மம் இல்லாம செய்யறதுக்கு கீதாச்சாரியனான பார்த்தசாரதியும் அதுக்கு பாஷ்யம் செய்த பகவத் பாதாலும் இதே மாதிரி அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கிறார். அவரும் அதையே தான் சொல்றார். நீ எவ்வளவு பெரிய பாபமா வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா இந்த ஞானம்ன்ற ஒரு ஓடத்துல ஏறிட்டேன்னாக்க இந்த பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் தாய்ச்சிட்டு அக்கறைக்கு பெருங்கிற நீந்துவர் இல்லையா? ஓடமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சரி. பகவத்கீதா கிஞ்சித் சொல்லும் பொழுதே பாருங்க அவனுக்கு எவ்வளவு கருணை பாருங்க. அது மாதிரி நல்லா ஒழுங்கா படிக்கணும். நல்லா படிக்கல, பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு தெரியறது இல்லையா? அவனுக்கு உங்க அப்பாவுக்கு சோறு வேணும்னாக்கா ஆபீஸ்ல துட்டு கொடுக்குறேன் நாய் மாதிரி 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ண தெரியறது இல்ல, ஃபுல் வேதத்தை படி அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. தகுதியோடப்பா கொஞ்சம் படிப்பா, நீயே உனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நிறைய படிப்ப. என்னத்துக்கு ஒரு காரியத்தை ஃபோர்ஸ் பண்ணி எந்த காரியத்தையும் எதையுமே சாதிக்க முடியாது.
அவாளுக்கே தோணி வரணும் அப்படின்றதுனால ஆச்சாரியார் நமக்கு என்ன சொல்ற, கிஞ்சித கொஞ்சம் படிக்கப்பா அப்படின்றாரு. பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சாரியார், சாட்சாத் பரமேஸ்வர அவதாரம். அவர் அவர் குலத்துல என்ன பிறக்க வச்சு இவ்வளவு தூரத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் எனக்கு கொடுத்து, நல்ல அப்பா அம்மாவை கொடுத்து, நல்ல கை நிறைய பணமும் நல்லா சாப்பிட்டா ஜெரிக்கிற மாதிரி வயசு எல்லாத்தையும் கொடுத்துருக்கக்கூடிய அவர் என்னை பார்த்து மொல்லமா சொல்ல, கொஞ்சம் படிப்பா அப்படின்னாரு. நான் படிக்கிறது என் கடமை இல்லையா? நாம என்ன நினைக்கணும், இப்பேற்பட்ட பகவான் எவ்வளவு கருணையோட கேட்கிறார், நான் படிக்கிறேன் அப்படின்னு. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கங்கா ஜலலவ கொஞ்சம் வேல்யூ வச்சுக்கோப்பா, கங்கா ஜலத்தை போடு, அப்பா அம்மா செத்து போன அன்னைக்கு அதை போடு அவளுக்கு. அவன் நல்ல நாட்கள் எல்லாம் வச்சு கங்கா ஜலத்தை வச்சு ஜம்முன்னு பண்ணு, தீபாவளின்னா கங்கா ஸ்நானம் பண்ணு, இப்படி ட்ரெடிஷனோட இருந்து கொண்டு இரு. பூஜை புனஸ்காரம் எல்லாம் வச்சுக்கோ. சகிருதப்பியேன முராரி சமர்ச்சா, அந்த முராரிக்கு நன்னா பூஜை பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னாக்க சந்தோஷமா யமேன சர்ச்சா, உங்களுக்கும் யமனுக்கும் என்ன ஜாலியா இருப்ப. யூ வில் என்ஜாய் திஸ் லைஃப், ரெடியா இருக்கலாம். வாங்க எப்போ வேணாலும் வரட்டும். மரணம் நமக்கு பயம் டென்ஷன்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன நம்மளா நடத்துறோம் இந்த உலகத்தை. நான் இல்லைன்னாக்கா இந்த குடும்பமே போடும். ஏன் நீ இருக்கும் போதே இந்த குடும்பம் நடக்காது, என்ன நீ இல்லைன்னா எவ்வளவு நல்லா நடக்கணும், அதுதானே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கறோம், அப்படி யோசிச்சு பார்க்கறது இல்லை. என்னாலதான் ஓடுறதுன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் அவாவா கேள்வி கேட்டுங்க. ஏன்டா நீ இருக்கும் போதே இந்த குடும்பம் நல்லா ஓடுறது, நீ இல்லைன்னா எவ்வளவு நல்லா ஓடும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும், இல்லையா? நம்மளாலதான் எதுவும் நடக்க, எல்லாம் பகவான் நடத்தின்னு இருக்காரு. தேர் ஆல் ஒன்லி டூல்ஸ். அவர் பேச்சை கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரிஞ்சாதானே ஞானத்துல புத்தி ஆனது போய் வரும், உபனிஷத் படிக்கணும்ன்ற தோணும். அப்படின்றதுக்காக பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கனிகா பீதா சகிருதபியேன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அடுத்தது சொல்ல போற, என்னப்பா திருப்பி திருப்பி பிறக்க, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரி, திருப்பி திருப்பி வாழ வேண்டியது, என்ஜாய் பண்ண வேண்டியது, சாக வேண்டியது, திருப்பி அம்மா வயிற்றுக்குள்ள போக வேண்டியது. இப்படியே எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்க. உனக்கு கோட்டி கோடி ஜென்மம் ஆயிடுத்துப்பா. உனக்கு ஃப்ரீவில்லோட உனக்கு கொடுத்துருக்கேன், போராட்டத்துக்கு மைண்டுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு நீ பொழைச்சிக்காம திருப்பியும் அது அப்படியே பீட் அண்ட் ட்ராக்லயே போயிருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? உன்ன மாதிரி ஆள் பூமிக்கு பாரம் இல்லையா நீ அப்படின்னு சொல்ல போறாரு. இப்படியா பாரமா இருந்துட்டு போவ இந்த உலகத்துல? அந்த ஞானத்தை சம்பாதிக்க வேண்டாமா? வேதாந்தத்தை சம்பாதிக்க வேண்டாமா? இந்த சம்சாரத்துல போய் மாட்டின் இருக்கிய இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில வர வேண்டாமா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல கேட்க போறார். இதே அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.